ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தி நெக்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹூ இஸ் இன் கண்ட்ரோல்ன்ற டாபிக் தான். ரொம்ப முக்கியம் இந்த டாப்பிக்கு. கண்டிப்பாக நீங்கள் மாஸ்டர் பண்ணியே ஆகணும். சப்ளை அண்ட் டிமாண்ட் ட்ரேடிங்க்கு மார்க்கெட் சப்ளையோட கண்ட்ரோலில் இருக்கா இல்லை டிமாண்டோட கண்ட்ரோலில் இருக்கான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் தேவையில்லாத லாஸஸில் இருந்து நம்ம தப்பிக்க முடியும். இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், மிட்டிகேஷன்ஸ் சொல்லிவிட்டு. அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள், அப்போ தான் வந்து இது புரியும். அந்த மிட்டிகேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகுது. ப்ரைஸ் வந்து சப்ளை ஜோனை டேப் பண்ணுது அப்படின்னா, டிமாண்டோட கண்ட்ரோல்லேருந்து சப்ளை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து சப்ளையோட கண்ட்ரோலாக மாறிடும். அதே ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஜோனை வந்து டேப் பண்ணுது அப்படின்னா, சப்ளையோட கண்ட்ரோல்லேருந்து ப்ரைஸை வந்து டிமாண்ட் ஜோன் டேக் ஓவர் பண்ணிக்கும். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஜோனோட கண்ட்ரோலில் இருக்கும். எப்போவுமே நம்ம வந்து கண்ட்ரோலிங் சைடில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோமே, ஆப்போசிட் சைடில் பண்ணக்கூடாது. கண்ட்ரோலிங் சைடில் தான் மட்டும் தான் பண்ணணுமே. சரி, நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மார்க்கெட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்எஃபிஷியன்சி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. லாஸ்ட்டு லோ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. லாஸ்ட் லோ வந்து பிரேக் பண்ணி கொடுத்துருக்கு. அப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு கரெக்டாக இங்கே. ஓகேவா? இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த சப்ளை ஜோனை வந்து மிட்டிகேட் பண்ணவே இல்லை, இம்பேலன்ஸாகவே இருக்குது. அதாவது இந்த இடம் வந்து இம்பேலன்ஸாகவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் எடுக்குது. இந்த இடத்துல புல் பேக் எடுத்து மறுபடியும் லாஸ்ட் லோவை வந்து பிரேக் பண்ணுது. ஓகேவா? இங்கே நம்மளுக்கு ஒரு சப்ளை ஜோனை க்ரியேட் பண்ணி கொடுக்குது மார்க்கெட்டு. ஓகே, சப்ளை ஜோன் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. இப்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பெரிய புல் பேக் வந்து ஒரு பெரிய இன்எஃபிஷியன்சி வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது. இந்த இடத்துல லாஸ்ட்டு ஹையை வந்து பிரேக் பண்ணுது, அதாவது லாஸ்ட்டு சப்ளை ஜோனை வந்து பிரேக் பண்ணுது. இப்போ லாஸ்ட் டாப்பிக்கில் வந்து சொன்ன மாதிரி எப்போவுமே ஆப்போசிட் சைட் ஜோன் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு நியூ ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புது ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, அதாவது ஒரு நியூ டிமாண்ட் ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ப்ரைஸ் வந்து டிமாண்டோட கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேவா? அப்படியே ப்ரைஸ் வந்து அப்படியே அப் ட்ரெண்டில் மூவ் ஆகுது. லைக் இந்த லாஸ்ட்டு ஹையை பிரேக் பண்ணுது இன்எஃபிஷியன்சி க்ரியேட் பண்ணி. அதே மாதிரி மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்து டிமாண்ட் ஜோனை மிட்டிகேட் பண்ணி மறுபடியும் வந்து லாஸ்ட் ஹையை வந்து ப்ரோக் பண்ணுது ஒரு பெரிய இன்எஃபிஷியன்சியில். அது வந்து ஒரு அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் ஜோனை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. மறுபடியும் ஒரு புல் பேக் எடுக்குது, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல புல் பேக் எடுக்குது. அகைன் மறுபடியும் ஒரு இன்எஃபிஷியன்சி க்ரியேட் பண்ணி லாஸ்ட்டு ஹையை வந்து பிரேக் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோனை க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஓகேவா? இப்போது ப்ரைஸ் வந்து இந்த அன்மிட்டிகேட்டட் சப்ளை ஜோன், அதாவது இந்த இடத்துல டச்சே ஆகாமல் இருக்குது பார்த்திங்களா, ஒரு பெரிய இம்பேலன்ஸோடு இருக்குல்ல, இந்த இம்பேலன்ஸோட இருக்க அன்மிட்டிகேட்டட் சப்ளை ஜோனை வந்து ப்ரைஸ் வந்து டேப் பண்ணுது. ஓகேவா? இப்போது இந்த இதில் வந்து ஒரு 3 சினாரியோ பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? இப்போது ப்ரைஸ் வந்து இந்த சப்ளை ஜோனை வந்து டேப் பண்ணாமல் அப்படியே வந்து டைரெக்டாக மேலே போகுது. லைக் எப்படின்னா, இப்படியே டைரெக்டாக இந்த சப்ளை ஜோனை பிரேக் பண்ணி மேலே மூவ் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து இனிமேல் வந்து டிமாண்டோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? டிமாண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க ப்ரைஸை. அதே ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து டேப் பண்ணி ப்ரைஸ் வந்து சப்ளை ஜோனை டேப் பண்ணி ஒரு புல் பேக் எடுத்து இந்த டிமாண்ட் ஜோனை மறுபடியும் டேப் பண்ணி மறுபடியும் வந்து இந்த லாஸ்ட் ஹையை பிரேக் பண்ணி சப்ளை ஜோனை பிரேக் பண்ணி போகுது அப்படின்னாலும் ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஜோனோட கண்ட்ரோலில் இருக்குன்னு தான் அர்த்தம். இது 3வது சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த சப்ளை ஜோனை டேப் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக் எடுக்கும். ஓகேவா? ஒரு புல் பேக் எடுத்து இந்த டிமாண்ட் ஜோனை வந்து பிரேக் பண்ணணும். அதான் ஆப்போசிட் சைட் ஜோன் வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னாலே ஒரு நியூ ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? இந்த மாதிரி பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து
ஒரு புது சப்ளை ஜோன் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, டிமாண்ட் கிட்டேருந்து ப்ரைஸோட கண்ட்ரோல் வந்து சப்ளை வந்து எடுத்துக்கிச்சின்னு அர்த்தம். ஓகேவா? மறுபடியும் ப்ரைஸ் என்ன பண்ணும், இந்த சப்ளை ஜோனை டேப் பண்ணி டவுன் ட்ரெண்டில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்த அன்மிட்டிகேட்டட் டிமாண்ட் ஜோனுக்கு வந்து ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து 3 சினாரியோஸும் வந்து லைவ் சாட்டில் நம்ம பார்ப்போம். நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே, அந்த ஃபஸ்ட்டு சினாரியோ எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரியே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இங்கே ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு, இங்கேயும் ஒரு சப்ளை ஜோன் க்ரியேட் பண்ணியிருக்கு. ரெண்டுமே வந்து அன்மிட்டிகேட்டடில் இருக்குது. ஓகேவா? ஒரு பெரிய இம்பேலன்ஸோடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே ஒரு அப் ட்ரெண்டில் மூவ் ஆகுது. ஓகே, அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு. இப்போது இங்கே நிறைய டிமாண்ட் ஜோன் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் லாஸ்ட் லோ. ஓகேவா? இப்போ இதிலேருந்து அடுத்து வந்து பிரேக் பண்ணவே இல்லை, ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்ணாமல் அடுத்தடுத்த ஜோன் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது டிமாண்ட் ஜோன் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு டிமாண்ட் ஜோன். நம்மளோட லாஸ்ட்டு டிமாண்ட் ஜோன் இதுதான். ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்ட்ராங் சப்ளை ஜோனை நம்ம அந்த ஃபஸ்ட்டு சினாரியோவில் பார்த்த மாதிரி டைரெக்டாக வந்து ஒரு பெரிய இன்எஃபிஷியன்சியோட அந்த சப்ளை ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. பட் ஆனால் இந்த டிமாண்ட் ஜோனை வந்து மறுபடியும் டிமாண்ட் ஜோனை வந்து டேப் பண்ணவே இல்லை, டேப் பண்ணாமல் அப்படியே வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சினாரியோ. இந்த அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் சினாரியோ பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சினாரியோவில் நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கா, அப்படியே அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகி போயிட்டுருக்கு. இங்கே நிறைய டிமாண்ட் ஜோன்ஸ்லாம் இங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங் சப்ளை ஜோன் இது. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன். ப்ரைஸ் வந்து இங்கே வந்து அன்மிட்டிகேட்டடாக தான் இருக்குது, டச் பண்ணவே இல்லை. ஓகேவா? பெரிய ஒரு இம்பேலன்ஸோடு தான், இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இம்பேலன்ஸோடு தான் இருக்குது. இப்போ வந்து இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து நம்மளோட டிமாண்ட் ஜோனை வந்து ப்ரைஸ் வந்து சப்ளை ஜோனை டேப் பண்ணி ஒரு ரிவர்ஸ் எடுத்து இந்த டிமாண்ட் ஜோனை வந்து டேப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய இன்எஃபிஷியன்சி கொடுத்து மூவ் ஆகிட்டுருக்கு. அங்கே நம்ம செகண்ட் சினாரியோவில் பார்த்தது அப்படியே இதில் இருக்கா? இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது தேர்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட்லேருந்து அப்படியே டவுன் ட்ரெண்டில் மூவ் ஆகுது. ஓகே, இங்கே வந்து நிறைய டிமாண்ட் ஜோன் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் இதுவும் லாஸ்ட்டில் ஒரு டிமாண்ட் ஜோன் நம்மளுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதோட ஹையை வந்து ரீச் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 4 hour டைம் ஃப்ரேமோட சப்ளை ஜோன், ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை ஜோன் இது. ஓகே, இப்போ ப்ரைஸ் வந்து இந்த சப்ளை ஜோனை வந்து டேப் பண்ணிடுச்சு. டேப் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆனது லாஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரோக் பண்ணியிருக்கு. ஓகே, அந்த லாஸ்ட் டிமாண்ட் ஜோனை வந்து ப்ரோக் பண்ணியிருக்கு. அப்போது அது லாஸ்ட்டு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஒரு ஆப்போசிட் ஸ்ட்ரக்சரை வந்து ப்ரோக் ஆகுதுனால நம்மளுக்கு வந்து ஒரு நியூ ஜோன் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து ஒரு புது சப்ளை ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஓகே, ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக் எடுத்து அந்த சப்ளை ஜோனை தொட்டு அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து நம்மளோட தேர்ட் சினாரியோ. ஓகே, see you in the next video.